நக்கீரர் கைலை பாதி காலத்தி பாதின்னு எழுதினார். அந்த பாட்டில் சொல்கிறார், எல்லாருக்கும் நமக்கு உள்ள பெரிய பயம் என்ன தெரியுமா? இப்போ யம பயம்தான். யம பயம் கொண்டு போவானேன்னு பயம் இல்லை, எப்படி கொண்டு போவானேன்னு தான். யம தர்மராஜா என்ன பண்ணா, தன்னுடைய யம தூதர்களுக்கெல்லாம் ஒரு மாநாடு போட்டான். எல்லாரும் வந்து சேருங்கடான்னா. யம தூதர்கள்லாம் வந்து உட்காந்துட்டான். ஒரு 2000-3000 பேர் உட்காந்துட்டான். உட்காந்து யம தர்மராஜாவை பார்த்துக்கிட்டான். எங்களெல்லாம் ஏன் கூப்பிட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும், அதனால் கூப்பிட்டேன். என்னன்னு கேட்டாங்க. நான் சொல்கிற அடையாளம்லாம் எழுதிங்கன்னா, 1 உருத்திராட்சம் போட்டு, 2 திருநீர் பூசி இருப்பார்கள், 3 திருவாயில சிவாய நம என்றே சொல்லி கொண்டிருப்பார்கள், 4 ஆடையும் கந்தையே, எளிமையான ஆடை அணிந்திருப்பார்கள், தலையிலே குடுமி வைத்திருப்பார்கள், ஒருவரை ஒருவர் வணங்குவார்கள், சிவாய நம என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள், ஓடும் செம்பனும் நோக்கவே நோக்குவார். அடுத்த வரி, கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார். ஓட்டையும் செம்பொன்னையும் 2 ஒன்று தாண்டுன்னு தூக்கி எறிவாங்க. அப்போ என்ன சொன்னான்? அப்போ எல்லாத்தையும் எழுதிக்கிட்டான். அடியார்களுடைய இலக்கணத்தை பூரா யம தர்மராஜா எழுதிக்க சொன்னான். எழுதின பிறகு அவன் தூதுவர் கேட்டான், இதை ஏன் இப்போ எழுத சொல்கிறீங்கன்னு கேட்டான். நான் சொன்ன இந்த அடையாளம்லாம் உள்ள ஆளை யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பார்த்தா எவ்வளோ தூரத்தில் நின்னாலும் அப்படியே நமஸ்காரமாக பண்ணி வணங்கு. பண்ணின அப்புறம் என்ன பண்ணும்? அவர்களை விட்டு ஓடு. எவ்வளோ தூரம் ஓடுறதுன்னா, ஒன்னால் எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ ஓடி போயிடணும். சரிண்ணா. அதில் ஒரு தூதுவன் கேட்டான், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். அவன் யம தர்மராஜா சொன்னான், உங்களை விட தாண்டி போய் நிற்பேன். அவங்கெல்லாம் எங்கே போகிறாங்கன்னு கேட்டான் தூதுவர். அதுக்கு யமதர்மன் சொன்னான், ராஜா, காலத்தின்னு ஒரு மலை இருக்குது, அந்த காலத்திநாதன் ஒருத்தன் அங்கே இருக்கிறான், அவனை பார்க்கறதுக்கு தான் இந்த கூட்டம் போயிட்டுருக்குன்னு சொன்னான். அடுத்த கேள்வி கேட்டான், அந்த ஆளை இந்த கூட்டம் ஏன் பார்க்க போகுதுன்னா. அதுக்கு சொன்னான் பாருங்க யமதர்மராஜா, அந்த ஆளுக்கு ஸ்ட்ரென்த்து பலமே இந்த கூட்டம் தான். அந்த ஆளுக்கு பலமே கூட்டமே இந்த ஆளுங்கதாப்பா, அடியார்கள் தானப்பா அப்படின்னாரு.